வணக்கம். போட்டித் தேர்வு வினாவடியில இன்று நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு சார்ந்த ஒரு தலைப்பு என்னவென்றால், விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசை பற்றி ஓரளவிற்கு ஒரு முழுமையான தகவல்கள இங்க குடுக்குறோம். சரிங்களா? அதில விடுகின்ற தகவல்கள் வந்து அடுத்து பின்னாடி வந்து நாங்க குடுக்குறோம். சரிங்களா? குறிப்பாக விஜயநகர பேரரசு எப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது? விஜயநகர பேரரசானது 1336ஆம் ஆண்டு துங்கபத்ரா நதிக்கரையில் வித்யாரண்யர் உதவியுடன் முதலாம் புக்கராயர், முதலாம் ஹரிஹரர் சகோதரர்களால் தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரரசு தான் விஜயநகர பேரரசாகும். இந்த விஜயநகர பேரரசானது குறிப்பாக 1336லிருந்து 1646 வரை மிகப்பெரிய அளவில வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. விஜயநகர பேரரசு மொத்தம் 4 வம்சங்களை கொண்டுள்ளது. 1 சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம். சங்கம வம்சத்தின் காலகட்டம் பார்க்கும்போது 1336லிருந்து 1485 வரை. அடுத்தபடியாக சாளுவ வம்சத்தின் ஆட்சி காலம் 1485 முதல் 1505 வரை. அடுத்தபடியாக துளுவ வம்சத்தின் ஆட்சி காலம் 1505 முதல் 1570 வரை. அரவீடு வம்சம், கடைசி வம்சம் வந்து அரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த அரவீடு வம்சத்தின் காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1570 முதல் 1646 வரை அல்லது 1650 வரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக சங்கம வம்சமானது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியத்துவம் பெறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதில் முக்கியத்துவம் பெறுறாங்கனாக்கா இவங்க வந்து இந்த வம்சத்தை தொடங்கியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த வம்சமானது மிகப்பெரிய அளவில் வந்து ஆட்சி புரிந்திருந்தாலும் கூட அவற்றில் ஆரம்ப காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடித்தளமாகவே மட்டுமே அமைந்தது. விஜயநகர பேரரசின் தலைநகரம் வந்து அம்பியாக செயல்பட்டிருக்கு. இன்றைய கர்நாடகாவில் உள்ள அம்பி தான் வந்து விஜயநகர பேரரசின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது சாளுவ வம்சத்தின் ஆட்சி காலம் 1485 முதல் 1505 வரை. இவற்றை தொடங்கியவர் சாளுவ நரசிம்ம தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சாளுவ நரசிம்மராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சங்க வம்சத்தை விட்டுவிட்டு அடுத்தபடியாக சாளுவ வம்சம். இவர்கள் வந்து யாரோட தொடர்புடைய சாளுக்கியர்களோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தபடியாக துளுவ வம்சமானது 1505 முதல் 1570 வரை ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. துளுவ வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு பார்க்கும்போது துளுவ நரச நாயக்கர் தான் இந்த வம்சத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த துளுவ நரச நாயக்கரால் தொடங்கப்பட்ட இந்த வம்சத்தின் சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தவர் வந்து கிருஷ்ணதேவராயர். இந்த வீடியோவில் இதற்கு முன்னாடி 2 இமேஜஸ் பார்த்தோம். அது ரெண்டுமே வந்து கிருஷ்ணதேவராயர் பற்றிய. இவருடைய ஆட்சி காலம் 1509 முதல் 1529 வரை. விஜயநகர பேரரசின் ஒரு சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயர் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆட்சி புரிந்திருந்தாலும் கூட அவருடைய படையெடுப்பானது ஆந்திரா, கர்நாடகா, அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசை வந்து பரவச் செய்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கிருஷ்ணதேவராயர் நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய 8 கவிஞர்கள் நிறைந்த அஷ்டதிஜகங்கள் வந்து என்ற அமைப்பு வந்து உதவி செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவற்றில் சிலர் அல்லசாணி தென்னாலிராமன், நந்தி திம்மண்ணா இவர்கள்லாம் குறிப்பிடத்தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறந்த கவிஞராக இருந்திருக்கிறார். அவர் குறிப்பாக வந்து கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கு மொழியில் அவர் எழுதிய அமுக்த மல்யாதா என்ற இலக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு மொழியில் 50 காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. இது குறிப்பாக ஆண்டாளின் புகழை வந்து உலகிற்கு எடுத்து கூறியதாகவும் இந்த தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இந்த அமுக்த மல்யாதா கிட்டத்தட்ட 900 பாடல்களாக வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை தவிர அவர்
ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம் உள்ளிட்ட இலக்கியங்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ சிறந்த ஒரு கவிஞராகவும் கூட கிருஷ்ணதேவராயர் விளங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் பல இடங்களில் பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அவற்றில் ஹம்பி, விருபாக்ஷா, விட்டல்லாசாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணதேவராயரோட காலத்தில் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக திருப்பதி கோயில் கூட கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து வளர்ச்சி பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து வேலூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா தேவராயரின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலையில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் வந்து ராஜகோபுரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தாமரை குளத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்களோட கலைகள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக திராவிட பாணியிலும், அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய பாணியிலும், இந்தியாவின் பாணியிலும் நிறைந்த ஒரு கலந்த கலவையாகவும் இருந்திருக்கு. குறிப்பாக ஒய்சாளர்களின் கலை நயத்தோடு இவங்களுடைய கலையும் வந்து கலந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக துளுவ வம்சத்திற்கு பிறகு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தவர் அரவீடு வம்சம். அவங்களுடைய ஆட்சி காலம் 1570 முதல் 1646 அல்லது 1650 வரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அரவீடு வம்சத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. துளுவ வம்சத்தின் கடைசி மன்னர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சதாசிவராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இவங்களுடைய ஆட்சியானது, இந்த அரவீடு வம்சத்தின் ஆட்சியானது அவங்களுடைய தலைநகரை வந்து பேணுகொண்டா விளங்கியிருக்கு அப்படின்றாங்க. பேணுகொண்டா, அவங்களுடைய அரவீடு வம்சத்தின் தலைநகரை வந்து பேணுகொண்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு போர் எது அப்படின்னு பார்க்கும்போது 1565ஆம் ஆண்டு நடைபெற்ற தலைக்கோட்டை போர் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த தலைக்கோட்டை போரானது விஜயநகர பேரரசு வந்து அதில் தோல்வியுற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. விஜயநகர பேரரசின் சார்பாக பங்கேற்றவர் யாருன்னா ராமராயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த போரின் முடிவில் வந்து ராமராயர் கொல்லப்படுறார். இந்த போர் யார் யாருக்கு இடையே நடைபெறுகிறதுன்னு பார்க்கும்போது பாமினி சுல்தான்கள் என்று அழைக்கப்படுகின்ற பீஜப்பூர், அகமது நகர், தலைக்கோட்டை போரானது குறிப்பாக விஜயநகர பேரரசு சார்ந்த ராமராயருக்கும் பாமினி சுல்தான்கள், அதாவது தக்கான சுல்தான் என்று அழைக்கப்படுகின்ற அகமது நகர், பீஜப்பூர், பீரார், கோல்கொண்டா உள்ளிட்ட சுல்தான்கள் ஒன்று சேர்ந்து விஜயநகர பேரரசரான ராமராயரை எதிர்த்து போரிட்ட நிகழ்வுதான் வந்து தலைக்கோட்டை போர்ன்றாங்க. இந்த போரில் சுல்தான் வெற்றி பெறுகிறார். அதாவது வந்து பாமினி சுல்தான்கள் வெற்றி பெறுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமராயர் வந்து கொல்லப்படுறாரு. இந்த போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக விஜயநகர பேரரசு படிப்படியாக வீழ்ச்சியடைய தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, கடைசியாக பார்க்கும்போது மூன்றாம் ஸ்ரீரங்கர் என்பவர் 1646 முதல் 1664 வரை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஆட்சியை வந்து செய்கிறாரு. அவர் தான் வந்து விஜயநகர வம்சத்தின் கடைசி அரசர், அதாவது அரவீடு வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் கோட்டையை சார்ந்த ஒரு சிற்றரசாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த பகுதியை பீஜப்பூர் சுல்தானிடம் விட்டு அவரும் பார்த்தீங்கன்னாக்கா தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த கடைசியாக 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அக்டோபர் 12ஆம் நாள் நடைபெற்ற டிஆர்பி கொஷின்ஸில் பார்க்கும்போது 3 கொஷின்கள் வந்து விஜயநகர பேரரசுலேருந்து கேட்டிருக்காங்க. அவற்றில் எது அப்படின்னு பார்க்கும்போது சங்கம வம்சத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து துளுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயரை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசோட கலை மற்றும் அவங்களோட கட்டிடக்கலைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம், அதாவது வந்து ஒரே தலைப்பில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். எனவே பார்க்கும்போது கடைசி டிஆர்பி ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாகத்தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில கொஷின்ஸ் வந்து நேராக கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஷின்ஸ் வந்து மறைமுகமாக கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஷின்ஸ் வந்து அறிவுபூர்வமான பதில்களை கொடுப்பதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த தகவல்களானது
ஒரு தலைப்பை முழுமையாக படித்தால் தான் இனி வரும் காலத்தில் வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் முழுமையாக படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சங்கமம், சாலுவம், துளுவம், அரவீடு அவருடைய காலங்கள் மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தடுத்து கொஞ்சம் டீப்பாக போகும்போது புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நான் முழுமையாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். குறிப்பாக வந்து சின்ன கிளாஸ் புத்தகத்திலையும் +1 புத்தகத்திலையும் இந்த விஜயநகர பேரரசு அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கொடுக்குறேன். நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல்கள் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். விஜயநகர பேரரசின் சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். அவரை ஆதரித்தவர்கள் அஷ்டதிஜகங்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு நூல் அமுக்த மல்யாதா. நன்றி.